அண்மை செய்தி அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய மனு ஆனது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய இந்த புதிய மனுவில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான உத்தரவு இன்றைக்கு பிறப்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த விடுவிக்க கோரிய அந்த மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் விசாரணை முடியும் வரைக்கும் அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மேல்முறையீட்டு வழக்கு வரும் 21ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதாலும் வங்கி ஆவணங்களை வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாலும் இந்த மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி வழங்கப்பட்ட வங்கி ஆவணங்களில் வேறுபாடுகள் உள்ளதால் விடுபட்ட அந்த ஆவணங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி அல்லி அமலாக்கத்துறை இந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.